முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 95. தலைப்பு கிருஷ்ணனின் உரை. தி ஸ்பீச் ஆஃப் கிருஷ்ணா. உத்தியோக பருவா செக்ஷன் 95. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 24. இந்த பதிவின் சுருக்கம்: கௌரவச் சபையை அடைந்த கிருஷ்ணன் திருதராஷ்டிரனிடம் பாண்டவர் தரப்பு நியாயங்களையும் கௌரவர்கள் அவர்களுக்கு செய்த தீங்குகளையும் திருதராஷ்டிரனிடம் யுதிஷ்டிரன் வெளிப்படுத்தும் கீழ்ப்படிந்த நடத்தையையும் எடுத்துரைத்து பாண்டவர்களுக்கு அவர்களது நாட்டை திரும்பக் கொடுப்பதே கௌரவர்களுக்கு தகும் என்று சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 95 கிருஷ்ணனின் உரை இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார்: மன்னர்கள் அனைவரும் அமர்ந்து முற்றான அமைதி நிலவிய போது அழகிய பற்களை கொண்ட கிருஷ்ணன் துந்துபியை போன்ற ஆழ்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். மாதவன் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனிடம் பேசினாலும் மழைக்காலத்தில் மேகங்கள் உருள்வது போன்ற ஆழ்ந்த குரலில் முழு சபையும் கேட்கும் வண்ணம் பேசினான். அவன் அந்த கிருஷ்ணன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, வீரர்கள் எவரும் கொல்லப்படாதிருக்க குருக்களும் பாண்டவர்களுக்கும் இடையில் சமாதானத்தை நிறுவுவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இது தவிர ஓ மன்னா, வேறு எந்த நன்மையான வார்த்தைகளும் என்னிடம் இல்லை. ஓ எதிரிகளை தண்டிப்பவரே, திருதராஷ்டிரரே, இவ்வுலகில் கற்கப்பட வேண்டியவை அனைத்தையும் நீர் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர். இந்த உமது கௌரவ குலம், ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அதன் கல்விக்காகவும் அதன் நடத்தைக்காகவும் சாதித்த அனைத்திற்காகவும் புகழப்படுவதாலும் எல்லா அரச குலங்களுக்கு மத்தியிலும் மிகவும் சிறப்பு மிக்கதாய் இருக்கிறது. பிறரின் மகிழ்ச்சியில் இன்பம், பிற மனிதர்களின் துயரில் துன்பம், பிறர் துயரை நீக்க விருப்பம், ஊரிழையாமை, நேர்மை, மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை, உண்மை ஆகியவை குருக்களிடம் அதாவது கௌரவர்களிடம் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் உமது குலம் உன்னதமானதே. எனவே அதற்கு சொந்தமான யாருக்கும் முறையற்றது செய்யப்படுமானால் அது பரிதாபத்திற்குரியதாகும். அதுவும் உம்மால் அது செய்யப்படுமானால் அது மேலும் பரிதாபத்திற்கு உரியதாகும். ஓ குருக்களின் தலைவா திருதராஷ்டிரரே, அந்நியர்களிடம் அல்லது அவர்களோடு கூடியவர்களிடம் குருக்கள் ஏமாற்றகரமாக நடந்து கொண்டால் இந்த கௌரவர்களை தடுப்பவர்களில் நீரே முதல் நபராக இருக்க வேண்டும். ஓ குருகுலத்தவரே, ஓ மனிதர்களில் காளையே, திருதராஷ்டிரரே, துரியோதனன் தலைமையிலான உமது தீய மகன்கள் அறம், பொருள் ஆகியவற்றை கைவிட்டு அறநெறியை அலட்சியப்படுத்தி பேராசையால் மதியிழந்து தங்கள் உறவினர்களில் முதன்மையானோரிடமே மிகவும் நீதியற்ற வகையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அறிவீராக. அனைவரையும் அச்சுறுத்தும் அந்த பயங்கர ஆபத்து குருக்களின் நடத்தையிலேயே தனது ஊற்றுக்கண்ணை கொண்டுள்ளது. நீர் அதை அலட்சியப்படுத்தினால் உலகளாவிய படுகொலைக்கு அது வழிவகுக்கும். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, நீர் விரும்பினால் இப்போது கூட உம்மால் அந்த ஆபத்தை விலக்க முடியும். ஏனெனில் ஓ பாரத குலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, சமாதானம் என்பது அடைவதற்கரிதானது அல்ல. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, சமாதானத்தை நிறுவுவதல் என்பது ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, உம்மையும் என்னையும் சார்ந்தே இருக்கிறது. ஓ குருகுலத்தவரே, திருதராஷ்டிரரே, உமது மகன்களை நீர் நேராக்கும் அதாவது அடக்கும். நான் பாண்டவர்களை நேராக்குவேன், அவர்களை தணிப்பேன். உமது கட்டளை எதுவாக இருப்பினும் ஓ மன்னா திருதராஷ்டிரரே, உமது மகன்களும் அவர்தம் தொண்டர்களும் அதற்கு கீழ்ப்படிவதே தகும். அவர்களால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும் என்றால் அதுவே அவர்களுக்கு மிகச் சிறந்ததும் ஆகும். உமது மகன்களை அடக்கி நீர் சமாதானத்திற்கு முயன்றால் அகது உமக்கும் நன்மை. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, பாண்டவர்களுக்கும் அது நன்மையை தரும். கவனமாக சிந்தித்த பிறகு ஓ மன்னா செயல்படுவீராக.
ஓ மனிதர்களின் ஆட்சியாளரே திருதராஷ்டிரரே, பரதனின் அந்த மகன்கள், அதாவது பாண்டவர்கள் உமது கூட்டாளிகளாகட்டும். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, பாண்டவர்களால் ஆதரிக்கப்பட்டு அறம் பொருள் ஆகிய இரண்டையும் பெற முயல்வீராக. உமது சக்திக்கு தக்க அனைத்து முயற்சியாலும் முயன்றாலும் ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அவர்களை போன்ற கூட்டாளிகள் கிடைக்க மாட்டார்கள். பாண்டுவின் ஒப்பற்ற மகன்களால் பாதுகாக்கப்பட்டால் இந்திரனின் தலைமையிலான தேவர்களே கூட உம்மை வீழ்த்த முடியாது. அப்படி இருக்கும்போது வெறும் பூவுலக மன்னர்களால் உமது ஆற்றலை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், விவிம்சதி, அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தன், பாக்லீகன், சிந்துக்களின் தலைவன் ஜெயத்ரதன், கலிங்கர்களின் ஆட்சியாளன், கம்போஜர்களின் மன்னன் சுதர்ஷினன் ஆகியோரோடு யுதிஷ்டிரன், பீமசேனன், சவ்யசச்சின் அதாவது அர்ஜுனன், இரட்டையர்கள் அதாவது நகுலன் மற்றும் சகாதேவன், பெரும் சக்தி படைத்த சாத்யகி, பெரும் பலமிக்க தேர் வீரனான யுயுத்சு ஆகியோரும் இருந்தால், ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரரே, புத்தி கெட்ட எவன்தான் அவர்களோடு போரிட வருவான்? ஓ எதிரிகளை கொல்பவரே திருதராஷ்டிரரே, உமக்கு பின்னால் குருக்களையும் அதாவது கௌரவர்களையும் பாண்டவர்களையும் கொண்டிருந்தால் முழு உலகத்தின் ஆட்சியுரிமையும் எதிரிகள் அனைவருக்கும் எதிரான ஒப்பற்ற தன்மையும் உமதாகும். உமக்கு நிகராகவோ மேன்மையாகவோ இருக்கும் உலகத்தின் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, உம்முடனான கூட்டணிக்கு முயற்சிப்பார்கள். மகன்கள், பேரன்கள், தந்தையர், சகோதரர்கள், நண்பர்கள் ஆகியோரால் அனைத்து புறத்தில் பாதுகாக்கப்படும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடு நீர் வாழத் தகுந்தவராவீர். இவற்றை உமது முன்பு வைத்து பழங்காலத்தை போல அவர்களை அன்பாக நடத்தினால், ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, இந்த முழு உலகத்தின் அரசுரிமையையும் நீர் அனுபவிப்பீர். இந்த உமது ஆதரவாளர்களோடு பாண்டுவின் மகன்களையும் உமது ஆதரவாளர்களாக கொண்டால், ஓ பாரதரே திருதராஷ்டிரரே, நீர் உமது எதிரிகள் அனைவரையும் வெல்ல முடியும். இதுவே உமக்குச் சாதகமானவற்றில் சிறந்ததாகும். ஓ எதிரிகளை தண்டிப்பவரே திருதராஷ்டிரரே, நீர் உமது மகன்கள், உறவினர்கள் மற்றும் ஆலோசகர்களோடு ஒற்றுமையாக இருந்தால் அவர்களால் வெல்லப்படும் முழு உலகத்தின் ஆட்சி உரிமையை நீர் அனுபவிப்பீர். ஓ பெரும் மன்னா திருதராஷ்டிரரே, போர் என்றாலோ மொத்த அழிவை தவிர வேறு எதுவும் காட்சியில் தெரியவில்லை. உண்மையில் இருதரப்பின் அழிவிலும் என்ன தகுதியை, என்ன புண்ணியத்தை நீர் காண்பீர்? போர்க்களத்தில் பாண்டவர்கள் கொல்லப்பட்டாலோ பலமிக்க உமது மகன்கள் வீழ்ந்தாலோ, ஓ பாரதகுலத்தின் காளையே திருதராஷ்டிரரே, அதில் என்ன இன்பத்தை நீர் அனுபவிக்க முடியும்? எனக்குச் சொல்வீராக. அவர்களில் அனைவரும் வீரமிக்கவர்களாகவும் ஆயுதங்களில் திறம்படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். குருக்கள் மற்றும் பாண்டவர்கள் ஆகிய அவர்கள் அனைவரும் போருக்கு விரும்புகிறார்கள். ஓ அவர்களை அச்சுறுத்தும் இந்த பயங்கர ஆபத்திலிருந்து அவர்களை காப்பீராக. போருக்கு பிறகு நீர் குருக்களில் அனைவரையும் பாண்டவர்களில் அனைவரையும் காணமாட்டீர். தேர் வீரர்கள் கொல்லப்பட்டு இருதரப்பின் வீரர்களும் எண்ணிக்கையிலும் பலத்திலும் குறைந்திருப்பதை நீர் காண்பீர். ஓ மன்னர்களில் சிறந்தவரே திருதராஷ்டிரரே, பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். கோபத்தால் தூண்டப்பட்டிருக்கும் அவர்கள் நிச்சயம் உலகத்தின் மக்கள் தொகையை அழிப்பார்கள். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, உலகை காப்பீராக. உலகத்தின் மக்கள் தொகை அழியாதிருக்கட்டும். ஓ குருகுலத்தின் மகனே திருதராஷ்டிரரே, உமது இயல்பான மனநிலையை நீர் மீண்டும் பெற்றால் இந்த பூமி இப்போது போலவே மக்களுடன் இருக்கும். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, கூட்டணி அல்லது உறவு முறையால் ஒருவருடன் ஒருவர் பிணைந்திருப்பவர்களும் பக்தி, தயாளம், பணிவு ஆகியவற்றை கொண்டவர்களும் தூய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுமான இந்த ஏகாதிபதிகளை அச்சுறுத்தி வரும் பயங்கர ஆபத்தில் இருந்து இவர்களை காப்பீராக. கோபம் மற்றும் பகையை கைவிட்டு ஓ எதிரிகளை தண்டிப்பவரே, இந்த மன்னர்கள் அனைவரும் அமைதியுடன் ஒருவரை ஒருவர் தழுவி ஒன்றாக உண்டு குடித்து அற்புத ஆடைகளாலும்
மலர் மாலைகளாலும் அலங்கரித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தி தங்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பிச் செல்லட்டும். பாண்டவர்களிடம் நீர் கொண்ட பாசம் உமது இதயத்தில் புத்துயிரூட்டட்டும். ஓ பாரதகுலத்தின் காளையே, அதுவே சமாதானத்தை நிறுவ வழிவகுக்கட்டும். குழந்தை பருவத்தில் அவர்கள் தங்கள் தந்தையை இழந்திருந்த போது நீரே அவர்களை வளர்த்தீர். ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, உமது சொந்த மகன்களைப் போல நீர் அவர்களை பேணி காப்பீராக. அவர்களை காப்பது உமது கடமையே. அதிலும் குறிப்பாக அவர்கள் துயரத்தில் இருக்கும் போது காப்பது உமது கடமையே. ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, உமது அறம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டையும் இழக்காதிருப்பீராக. உம்மை வணங்கி அருள் கோரும் பாண்டவர்கள், உமது கட்டளையின் பேரில் நாங்கள் எங்கள் தொண்டர்களுடன் பெரும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறோம். 12 வருடங்கள் காட்டில் வாழ்ந்திருக்கிறோம். 13வது வருடத்தை உலகத்தில் இதுவரை வசித்திராத பகுதியில் தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் தந்தையும், அதாவது தந்தையான திருதராஷ்டிரரும், அவர் பங்குக்கு மீறமாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் உறுதிமொழியை மீறவில்லை. எங்கள் வார்த்தைகளை நாங்கள் மீறவில்லை என்பது எங்களுடன் இருந்த அந்தணர்களுக்கு தெரியும். ஓ பாரதகுலத்துக் காளையே, திருதராஷ்டிரரே, நாங்கள் எங்கள் உறுதிமொழிக்கேற்றவாறு நடந்து கொண்டதால் நீரும் அதற்கேற்றவாறு நடந்து கொள்வீராக. நீண்ட காலம் பெரும் துன்பத்தை அனுபவித்து விட்டோம். இப்போதாவது எங்களுக்குரிய பங்கான நாட்டை நாங்கள் பெறச் செய்வீராக. அறம் பொருள் ஆகியவற்றை முழுதாக அறிந்தவரான உமக்கு எங்களை காப்பதே தகும். உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அமைதியாக பெரும் துன்பத்தை அனுபவித்தோம். எனவே எங்களிடம் ஒரு தகப்பனாகவோ சகோதரனாகவோ நடந்து கொள்ளும். ஓர் ஆசான் தன் சீடர்களிடம் ஓர் ஆசானை போல நடந்து கொள்ள வேண்டும். சீடர்களாக நாங்களும் உம்மிடம் ஆசானிடம் நடந்து கொள்வது போல நடந்து கொள்கிறோம். எனவே எங்களிடம் நீர் எங்கள் ஆசானாக நடந்து கொள்ளும். நாங்கள் தவறிழைத்தால் எங்களை நேராக்குவது எங்களது தந்தையான உமது கடமை. எனவே வழி தவறி இருக்கும் எங்களை வழியில் நிறுத்தி நேர்மை எனும் அற்புத பாதையில் நடந்து செல்வீராக என்று உம்மிடம் என் மூலமாக சொல்கிறார்கள் பாண்டவர்கள். அந்த உமது மகன்கள், அதாவது அந்த பாண்டவர்கள், ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, சபையில் கூடியிருக்கும் இந்த மன்னர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அவர்கள், அந்த பாண்டவர்கள் சபையோரிடம் கூறினர், ஒரு சபையின் உறுப்பினர்கள் அறநெறி அறிந்தவர்களாக இருப்பின் முறையற்றது எதையும் நடக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு சபையில் அறம் சார்ந்த உறுப்பினர்கள் இருந்தும் நீதியை அநீதியும் உண்மையை பொய்மையும் வென்றால் அந்த உறுப்பினர்களே வீழ்த்தப்பட்டவர்களும் கொல்லப்பட்டவர்களும் ஆவர். அநீதியால், அநீதி எனும் கணையால் தொலைக்கப்படும் நீதி ஒரு சபையின் பாதுகாப்பை நாடினால் அந்த கணை எடுக்கப்படாதிருக்குமே. ஆனால் அந்த சபையின் உறுப்பினர்களே அந்த கணையால் துளைக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். உண்மையில் அவ்வழக்கில் கரையில் நிற்கும் மரங்களின் வேர்களை ஓர் ஆறு தின்று விடுவதைப் போல அந்த சபையின் உறுப்பினர்களை நீதியே கொன்றுவிடும் என்று பாண்டவர்கள் சொன்னார்கள். ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, இப்போது நியாயம் தீர்ப்பீராக. நீதியின் கண் இருக்கும் பாண்டவர்கள் அனைத்தையும் சிந்தித்து அமைதியான அணுகுமுறையுடன் இருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்களோ அஃது உண்மை, அறம் மற்றும் நீதிக்கு இசைவானதாக இருக்கிறது. ஓ மனிதர்களின் ஆட்சியாளரே, திருதராஷ்டிரரே, அவர்களது நாட்டை திருப்பிக் கொடுக்க விரும்புகிறீர் என்பதை தவிர நீர் அவர்களுக்கு வேறு எதை சொல்ல முடியும்? இங்கே அமர்ந்திருக்கும் இந்த பூமியின் ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லட்டும். அறத்திற்கு உண்மையாக இருக்கும்படி நன்கு ஆலோசித்த பிறகு இவை என்னால் சொல்லப்பட்டது என்று உமக்கு தோன்றினால், ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, இந்த சத்திரியர்கள் அனைவரையும் மரணத்தின் வலைகளில் இருந்து காப்பீராக. ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, சமாதானத்திற்கு உடன்படுவீராக. கோபத்திற்கு வசப்படாதீர். நீதியின்படி அவர்களது தந்தை வழி பங்கான நாட்டை பாண்டவர்களுக்கு கொடுத்து
ஓ எதிரிகளை தண்டிப்பவரே திருதராஷ்டிரரே, உனது மகன்களுடன் மகிழ்ச்சியாகவும் ஆடம்பரமாகவும் உமது விருப்பங்கள் எல்லாம் வெற்றியால் மகுடம் சூட்டப்பட்டும் இன்புற்று இருப்பீராக. நீதிமிக்கவர்கள் நடந்த பாதையிலேயே எப்போதும் யுதிஷ்டர் நடக்கிறார் என்பதை அறிவீராக. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, உம்மிடமும் உமது மகன்களிடமும் யுதிஷ்டர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீர் அறிவீர். நீங்கள் அவரை, அந்த யுதிஷ்டரை, அந்த பாண்டவர்களை உயிரோடு எரிக்க முற்பட்டீர்கள். மனித வசிப்பிடங்களில் இருந்து அவரை துரத்தினீர்கள். இருப்பினும் உம்மீது நம்பிக்கை கொண்டு மீண்டும் அவர் உம்மிடம் வந்தார். அதன் பிறகும் இந்த உமது மகன்களோடு கூடிய நீர் அவற்றை இந்திரபிரஸ்தத்துக்கு துரத்தினீர். அங்கே இருந்தபோது அவர் பூமியின் மன்னர்கள் அனைவரையும் தனது ஆளுகைக்குள் கொண்டு வந்தார். இருப்பினும் ஓ மன்னா திருதராஷ்டிரரே, உம்மை அலட்சியம் செய்ய துணியாத அவர் உம்மையே நாடி நின்றார். என்னதான் அவர் உம்மிடம் இவ்வழியில் நடந்து கொண்டாலும் அவரது, அந்த யுதிஷ்டனது ஆட்சி பகுதிகளையும் செல்வத்தையும் உடைமைகளையும் திருட விரும்பிய சுபலனின் மகன் சகுனி உங்களுக்கு மிகவும் பயனளிக்க கூடிய பகடை வழியை தேர்ந்தெடுத்தான். அந்நிலைக்கு தாழ்த்தப்பட்டும் சபையில் கிருஷ்ணை, அந்த திரௌபதி இழுத்து வரப்படுவதைக் கண்டும் அளவிலா ஆன்மா கொண்ட யுதிஷ்டர் தனது சத்திரிய கடமைகளில் இருந்து சற்றும் நிலை தடுமாறவில்லை. என்னை பொறுத்தவரை ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, உமது நன்மையையும் அதே அளவுக்கு அவர்களது நன்மையையும் நான் விரும்புகிறேன். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றுக்காக சமாதானத்துக்கு உடன்படுவீராக. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கருதி பூமியின் மக்கள் படுகொலைக்கு உள்ளாவதை அனுமதியாதிருப்பீராக. ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, பேராசையின் காரணமாக வெகு தூரம் சென்றுவிட்ட உமது மகன்களை தடுப்பீராக. பிரதையின், இந்த குந்தியின் மகன்களை பொறுத்தவரை கடமை நிறைந்த சேவை உணர்வுடன் உமக்கு காத்திருக்கவோ போரிடவோ இரண்டுக்கும் சமமாக தயார் நிலையிலும் இருக்கின்றனர். ஓ எதிரிகளை தண்டிப்பவரே திருதராஷ்டிரரே, உமக்கு எது நன்மை என்று படுகிறதோ அதை பின்பற்றுவீராக என்றான் கிருஷ்ணன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார். அங்கே இருந்த பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரும் கேசவனின், அந்த கிருஷ்ணனின் இந்த வார்த்தைகளை தங்கள் இதயத்துக்குள் உயர்வாக புகழ்ந்தனர். ஆனால் எவரும் துரியோதனின் முன்னிலையில் எதையும் சொல்ல துணியவில்லை என்றார் வைசம்பாயனர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 95 கிருஷ்ணனின் உரை இப்பதிவு நிறைவுற்றது.